கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலக ரீதியாகவே உலகமே கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். இப்போது உலக பிரகாரமாக நாங்கள் ஏன் பர்த்டேயை கொண்டாடுகிறோம்? இப்போ உலக பிரகாரமாக நாங்கள் ஏன் பர்த்டே கொண்டாடுகிறோம்? ஒன்று, அதை கொண்டாடுவது எங்களுக்கு சந்தோஷம். அப்படித்தானே? அதை கொண்டாடுவதற்கு அது சந்தோஷம். அப்போது எங்களுடைய சந்தோஷத்திற்காக அதை கொண்டாடுகிறோம். அடுத்தது என்ன செய்கிறோம்? இப்போ அதை கொண்டாடும் பொழுது எங்களுடைய அந்த பெருமை, அதாவது எங்களை மகிமைப்படுத்துகிறோம் அதை கொண்டாடி. அதாவது சிலர் என்ன செய்வார்கள், அங்கே சினமன் கிராண்டோ அல்லது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்லே போய் அதை பெரிதாக போட்டு தங்களுடைய அந்த பெருமையை காட்டி அதை கொண்டாடுவார்கள். அடுத்ததாக சிலர் என்ன செய்வார்கள், இப்போ கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளாக இருப்பவர்கள், ஆண்டவருக்கு இன்னொரு வயதை ஆண்டவர் கூட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த பர்த்டேயை கொண்டாடுவார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே முதியவர்களோடு போய் ஒரு எல்டர்ஸ் ஹோம்லேயோ அல்லது ஒரு அனாதை விடுதியிலே போய் அங்கே கேக்கை வெட்டி அவர்களுக்கு உணவை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டாடுவார்கள். இது உலக பிரகாரமாக நாங்கள் பர்த்டே கொண்டாடுவது. அப்போது கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஆண்டவர் சர்வ வல்ல தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்ததை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆமென். அப்போ இது அவருடைய பிறந்த தினத்தை நாங்கள் நினைவு கூறுகிறபடியினால் யார் சந்தோஷப்பட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் ஏன் இயேசுவாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார்? எல்லாம் வல்ல தேவன் என்ன செய்தார்? இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய ரூபத்திலும் சாயலிலும் மனிதனை படைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். படைத்து ஏன் படைத்தார்? அவர்களோடு உறவாடி மகிழ்வதற்காக படைத்தார். வேதம் சொல்கிறது, அங்கே சாயங்கால வேளையிலே அவர் அங்கே ஏதேன் தோட்டத்திற்கு போய் அங்கே அவர்களோடு உலாவினார் என்று சொல்லி. அப்போது அப்படியாக அந்த உறவிலே இருப்பதற்காக தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பாவத்திலே விழுந்ததன் நிமித்தம் அந்த உறவு விட்டு போனது. அந்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கவில்லை. என்ன செய்தார்? தான் படைத்த மனிதனோடு அவர் உறவாட விரும்பினார். அதற்காக என்ன செய்தார்? எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் விலக்கி போட வேண்டும் என்று சொல்லி அவர் மனித சாயலானார். அப்போது வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களிலே, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அதாவது எல்லா தேவத்துவத்தையும் விட்டுவிட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிருஷ்டிகர் அவரே சிருஷ்டிப்பாக மாறி இந்த உலகத்திற்கு வந்தார். அதான் அடிமையின் சாயலானார் என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்காக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய தேவத்துவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? பாவ இருளிலே இருக்கின்ற எங்களுக்கு வெளிச்சத்தை தந்து எங்களை மீட்டு கொள்ள அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போது அவர் பிறந்ததன் நோக்கம்
பாவத்திலே இருக்கிற மனிதனை மீண்டும் மீட்டு கொண்டு அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக, அந்த அவரோடு அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த உறவை மீண்டும் ஏற்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போது நாங்கள் பாவத்திலே இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்லை. அப்போ பாவ இருளிலே இருந்து நாங்கள் வெளிச்சத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்திலே இருந்து விலகினால்தான் அங்கே அவர் கொண்டாடுவார், சந்தோஷமாக இருப்பார். நாங்கள் பார்த்தோம் கெட்ட குமாரன் கதையிலே, லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே, கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்து, கெட்ட வழியிலே எல்லாவற்றையும் இழந்து மனம் திரும்பி வீட்டுக்கு வருகிறான் அப்பாவிடத்துக்கு. வீட்டுக்கு வந்த பொழுது அப்பா என்ன செய்தார்? கொழுத்த கன்றை அடியுங்கள், நாங்கள் கொண்டாடுவோம். அப்போது ஆண்டவர் எப்பொழுது அந்த பர்த்டே கொண்டாடுவார் என்று சொன்னால், நாங்கள் பாவ இருளிலே இருந்து அவரோடு மீண்டும் அந்த உறவிலே வரும் பொழுது. அப்போது இன்றைக்கு நாங்கள் பாவத்திலேயே இருந்து கொண்டு கிறிஸ்மஸை கொண்டாடினார் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். முதலாவது, அப்போது நாங்கள் பாவத்திலே இருக்கப்படாது. இரண்டாவது, மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த தேவையில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அப்படி என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார். அப்போது அவரை நாங்கள் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? இரண்டாவது விஷயம் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:31 பவுல் இப்படியாக சொல்கிறார், ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போது அவர் புசித்தாலும் குடித்தாலும் என்ற எண்ணத்தை சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் செய்கின்ற அன்றாட காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களிலும் கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் செய்ய சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்கிறோமா? யோசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போது மனுஷர் எங்களுடைய நற்கிரியைகளை காண வேண்டும். உலகத்து மனுஷர், இயேசுவை அறியாத மனுஷர் எங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக. இன்றைக்கு அப்படியான வாழ்க்கையாக நாங்கள் வாழ்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அந்த நற்கிரியைகள் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆவியின் கனி என்னிடத்தில் இருக்கிறதா? அப்போ 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று நற்கிரியைகள், அடுத்தது சொல்கிறார் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போது வெளிச்சம் என்றால் யார்? நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அப்போது எங்களிலே இயேசு வெளிப்பட வேண்டும். அப்போது அங்கே இயேசு 2 காரியத்தை சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ எங்களிலே இருக்கிற வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போது என்னை பார்த்தால் இயேசுவை தெரிய வேண்டும். அப்படி இயேசு தெரிகிறாரா என்னை பார்த்தால்? சொல்லுங்க. அப்படி நாங்கள் வாழ வேண்டும். அப்போது அப்படியான நற்கிரியைகள் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எதற்கு எடுத்தாலும் சின்ன சின்ன காரியங்களிலும் பொய் சொல்கிறோம். சின்ன சின்ன காரியங்கள் பெற்றாருக்கு தெரியாமல் செய்கிறோம். வேதத்துக்கு புறம்பான காரியங்களிலே ஈடுபடுகிறோம். அப்போது இது எல்லாம் நற்கிரியைகளா என்பதை நாங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உன் வாலிப வயதிலே கர்த்தரை நினை.
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவான்? உம்முடைய வார்த்தையினால் தானே என்று வேதம் சொல்கிறது. அப்போது இன்றைக்கு நாங்கள் வாலிபர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போது நாங்கள் எல்லோரும் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலே நற்கிரியைகளை காட்ட வேண்டும். ஆண்டவருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இப்போது வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறார்? பர்த்டே எப்படியாவது கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிவிட வேண்டும், அப்படித்தானே? அப்போது அந்த செலிப்ரேட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும். அப்போது என்னால் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா என்றால் நாங்கள் கொண்டாடலாம். அடுத்ததாக இப்போது நாம் யாருக்கு பிறந்த நாளை கொண்டாடுவோம்? உலக பிரகாரமாக இப்போது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் பர்த்டே கொண்டாடுகிறோம். ஏன் கொண்டாடுகிறோம்? அவர்கள் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம், அப்படித்தானே? 2 லவ்வர்ஸ் இருந்தால் என்ன, சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே ஒன்று அங்கே அவர் கொண்டாடுவார். ஏன்? அந்த அன்பு, அந்த பாசம். அப்போது நாங்கள் ஆண்டவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறோம் என்றால் அவரிடத்தில் எங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும். அப்போ அவரிடத்தில் அன்பு எப்படி இருக்கிறது என்று தெரியும். வேதம் சொல்கிறது யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்போது இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்போது இந்த கற்பனைகளை நாங்கள் கை கொள்பவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறி நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடினால் ஆண்டவர் அங்கே கொளுத்த கன்றை அடித்து கொண்டாடுவார் அவரும். அப்போது அடுத்ததாக இயேசுவை நாங்கள் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஒன்று, அவர்களை அன்பு செலுத்துவதன் மூலம். அடுத்தது எங்கள் நற்கிரியைகளை என்று பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம் விசுவாசம். விசுவாசத்தை பற்றி பாஸ்டர் போன தடவை 2 கிழமைகளாக சொல்கிறார். ரோமர் 4:20 ஆபிரகாமை பற்றி அங்கே சொல்கிறார் பவுல். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யார்? ஆபிரகாம். ஆபிரகாமை பார்த்தால் அவன் ஒரு பாபிலோனிய மனிதனாக இருந்தான். அவன் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கீழ்ப்படிந்து புறப்பட்டான். உன் குடும்பத்தை, உன் இனத்தை, உன் தந்தை வீட்டை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ வா, உனக்கு நான் ஒரு தேசத்தை தருகிறேன், உன்னை கடற்கரை மணலத்தனையாக பெருக பண்ணுவேன், உனக்கு சந்ததியை தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் அந்த சொல்லை நம்பி போனான். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் விட்டான். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமம் 17 இருந்து அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவர் அவனுடைய பெயரை மாற்றுகிறார். இன்றிலிருந்து நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு, இன்றிலிருந்து உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. ஆபிரகாம் கடைசியில் ஆண்டவர் சொல்றார், உன் ஒரே புத்திரன் மேக சுதனமாகிய ஈசாக்கை பலியிடு என்று சொன்னதும் அவன் அடுத்த கதை இல்லை, பலியிடச் சென்றான். பலியிடச் செல்லும் பொழுது அவனுடைய ஊழியக்காரரிடம் சொல்லிவிட்டு போகிறான், நானும் மகனும் என்ன மலைக்கு போய் ஆண்டவருக்கு பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம். அவனுக்கு தெரியும் தன்னுடைய மகன் இறந்து போனாலும் தான் பலியிட்டாலும் ஆண்டவர் மீண்டும் உயிரை தருவார் என்கின்ற அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஈசாக்கு கேட்கிறான் மலையிலே வைத்து, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போய் விடுகிறது. ஆனால் பிரச்சனைகளோட போகும் பொழுதுதான் விசுவாசம் வலுப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தினால் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துபவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? வேதம் சொல்கிறது எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போது ஆண்டவரிலே விசுவாசம் இல்லாமல் அவரிலே நாங்கள் அன்பு செலுத்த முடியாது. அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. இப்போது 2 லவ்வர்ஸ் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம்.
அவர்களே அன்பு இருக்கிறபடியினால் தான் என்ன, அவர் சொல்கிற எல்லாவற்றையும் இவர் செய்வார். அப்படித்தானே? லவ் பண்ணுற காலத்திலே பார்க்கலாம். ஏன்? அந்த அன்பு, அந்த விசுவாசம் இருக்கிறபடியினால் அவர் சொல்கிற எல்லாவற்றையும் இவர் செய்வார். இவர் சொல்கிற எல்லாவற்றையும் அவரும் செய்வார். கல்யாணம் கட்டின அப்புறம் அது என்ன நடக்குதுன்னு என்னை கேட்டு விடாதீர்கள். அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்போ இன்றைக்கு விசுவாசத்தினால் நாங்கள் அவரை பிரியப்படுத்துகிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? அப்படி என்றால் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடலாம். அடுத்தது, நாங்கள் உலக பிரகாரமாக ஏன் பர்த்டே கொண்டாடுகிறோம்? அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுபவரோடு நாங்கள் ஒரு உறவை பலப்படுத்துவதற்கு அல்லது அந்த உறவை கட்டி எழுப்புவதற்கு, இன்னும் உறவாடுவதற்கு. அப்படித்தான். இப்போது நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுகிறேன். எனக்கு கீழே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எனக்கு தெரியாமலே என்னுடைய பர்த்டேயை சர்ப்ரைஸாக அவர்கள் ஹாஸ்பிட்டலில் செலிப்ரேட் பண்ணுவார்கள். இது ஒவ்வொரு வருடமும் நடக்கும். ஏன் அதை செய்கிறார்கள்? ஒன்று என்னிலே இருக்கிற அன்பு, அடுத்தது என்னிலே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து கொள்வதற்கு. அப்போது ஆண்டவர், யாருடைய பர்த்டே? ஆண்டவருடைய பர்த்டே. அப்போது அவரோடு கூடிய அந்த உறவிலே நாங்கள் பலப்பட வேண்டும். அந்த உறவை நாங்கள் புதுப்பித்து அதை கட்டி எழுப்ப வேண்டும். அப்போது இன்றைக்கு அவரோடு உறவிலே நாம் இருக்க வேண்டிய நாள். கிறிஸ்துவுடன் கூடிய உறவை புதுப்பிக்கும் நாள் தான் கிறிஸ்மஸ். அவரிடம் நெருங்கும் நாள். அப்போது கிறிஸ்மஸை கொண்டாடுவது என்பது உலகம் கொண்டாடுகிறது என்று நாங்களும் ஒரு மதச்சடங்காக அதை கொண்டாடுவது அல்ல. வேதத்திலே கிறிஸ்மஸை கொண்டாடு என்றே ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் பிறந்த தினத்தை கூட வேதத்திலே அவர்கள் எழுதவில்லை. அப்போ இது ஒரு மதச்சடங்கு அல்ல. இது என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்று வைப்போம். அப்போ அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் நல்ல உறவிலே இருக்க முடியுமா? இல்லை, உலக பிரகாரமாக இருக்க முடியாது. அப்போ அதுபோல ஆண்டவர் நாங்கள் அவருடைய மணவாட்டி. அப்படித்தான் வேதம் சொல்கிற. அப்போ நாங்கள் மணவாட்டி மணவாளனோடு நல்ல உறவிலே இருக்க வேண்டும். அப்போ அவரோடு எங்களுக்கு ஒரு உறவு, பேச வேண்டும். அப்போ அவரோடு பேசுவதென்றால் என்ன? வேதத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்போ அதற்கு நாங்கள் நேரம் கொடுக்கின்றோமா? அப்போ ஆண்டவரோடு அந்த உறவு எங்களுக்கு இருக்கிறதா? மத்தேயு 1 அதிகாரம் 23 சொல்கிறது, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு உலகத்துக்கு வரும் பொழுது அங்கே தூதன் சொல்கிறான், இயேசு நம்மோடு இருக்கிறார். அடுத்தது யோவான் 1:14 சொல்லப்படுகிறது, அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படித்தானே? அப்போ நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நம்மோடு இருக்கிறார். அப்போ அவரோடு நாங்கள் தொடர்பிலே இருக்க வேண்டும். அதைத்தான் இயேசு அழகாக சொல்கிறார். யோவான் 15 அதிகாரம் 5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அவர் சொல்கிறார், தான் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள். அவரோடு நாங்கள் உறவிலே இருக்க வேணும். திராட்சை செடியோடு கொடி ஒன்றாக இருந்தால்தான் என்னவாம்? அது கனி கொடுக்குமா. அப்போது
இந்த திராட்சை செடியோடு இந்த கொடி உறவிலே இல்லை என்று சொன்னால் அது கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காத மரங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? வெட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொல்கிறார் என்னென்று? மத்தேயு 3:10 அப்படியான மரம் எல்லாம் வெட்டி அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி, அது மிகவும் ஒரு பயங்கரமான காரியம். அப்போ அவரோடு நாங்கள் தொடர்பிலே இருக்க வேண்டும். அப்போ அவர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள் என்று சொன்னால் அந்த தொடர்பு இன்றைக்கு எங்களோடு இருக்கிறதா? அந்த தொடர்பு ஆழமானால் அதுதான் கிறிஸ்மஸ். அப்படி ஒரு உறவு ஆண்டவருக்கும் எனக்கும் அல்லது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்போது கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடுவதன் முக்கியமான நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக வந்தார்? நம்மை பாவத்திலே இருந்து மீட்டு மீண்டும் அந்த உறவை ஏற்படுத்தி அதை ஆழமாக்கி அப்படியே விட்டு விடுவதற்கல்ல, அவர் மணவாட்டியாக எங்களை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அப்போ அவரோடு போக வேண்டும் வருகையிலே. அப்பொழுதுதான் கிறிஸ்மஸ் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்போ நாங்கள் பாவத்திலே இருந்து வெளிவந்தவுடன் மீண்டும் பாவத்துக்குள் விழப்படாது. அப்போ ஆண்டவர் வந்ததன் நோக்கம் என்ன? எங்களை மீட்டு கொண்டு திருப்பியும் வரப்போகிறார், இப்போ எங்களை அழைத்து கொண்டு போவதற்கு. அப்போ அந்த உறவிலே நாங்கள் தொடர்ந்தும் அந்நியோன்யமாக இருக்க வேண்டும். அதை இடைவெளியிலே விட்டுவிடப்படாது, டிவோர்ஸ் ஆகி விடப்படாது. விட்டால் கதை காலி. அப்போ இன்னும் அவரிடம் நாங்கள் நெருக்கமாக வேண்டும். அடுத்தது என்ன? நெருக்கமாவது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளையும் என்ன சுவிசேஷத்தை அறிவித்து சீஷராக்குங்கள். இயேசுவை அறியாதவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை சீஷராக்குங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதையும் நாங்கள் செய்ய வேண்டும். அப்போது நமக்கு நாமே குடித்து சாப்பிட்டு மகிழ்வது அல்ல கிறிஸ்மஸ். பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் 20:35, அதோட முடிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்கிறார். அப்போது வாங்குவதல்ல, கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தேசம் பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் வந்து, பெரிய மண் சரிவு வந்து, எத்தனையோ உறவுகள் தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறார். எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள், சொந்தங்கள் பந்தங்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் வீடுகள் இல்லை, சொத்துக்கள் இல்லை. இன்றைக்கு அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். இயேசுவை காட்டுவதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்களும் கூட என்ன செய்திருக்கிறோம்? இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்குரிய அந்த பணத்தை அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். இது ஆண்டவருக்கு மிகவும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த செய்தி ஆண்டவரிடத்திலே இருந்து வந்த செய்தி. இது நான் அதிகாலையில் எழுந்திருந்து ஒவ்வொரு முறையும், நம்மளோட பாஸ்டர் இல்லை, என்னோட பாஸ்டர் இருக்கிறார், அவர் கிறிஸ்மஸ் செய்தி என்னால் என்னைத்தான் எடுக்க செய்வார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்மஸ் செய்தியில் நான் என்னத்தை சொல்வது ஆண்டவரே? அப்போது அதைத்தான் நான் ஆண்டவரிடம் கேட்டேன். அப்போது ஆண்டவர் எனக்கு காட்டியது தான் இந்த செய்தி. இப்போது நீ உன்னுடைய பர்த்டே ஏன் கொண்டாடுகிறாய்? அப்போது அதைத்தான் கிறிஸ்மஸிலும் அவர்கள் செய்ய வேண்டும். அப்போது அந்த செய்தி தான் இந்த செய்தி. அப்போது இன்றைக்கு நாங்கள் அந்த மக்களுக்கு உதவுவதற்கு முன் வந்திருக்கிறோமே, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், உண்மையாகவே சந்தோஷப்படுகிறார். ஆனால் என்ன? இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இது நல்ல சந்தர்ப்பம். அப்போது நாங்கள் அதற்குரிய காரியங்களையும் செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கு நாங்கள் அப்படி செய்வோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்போ அப்படி
ஆன கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடுவோமா? ஆமேன். நாங்கள் ஜெபிப்போம். கிருபையுள்ள இயேசு சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மிடத்தில் இருந்து வந்த செய்தியை அப்பா இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் அப்பா. கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த கிறிஸ்து எங்களிலே பிறக்க வேண்டும். பாவ இருளிலே இருந்து நாங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி மட்டும் காத்து கொள்ள வேண்டும். வருகையிலே உம்மோடு வர வேண்டும், போக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, பாவத்திலே மீண்டும் விழுந்து விடாது. உம்மோடு கூடிய அந்த உறவிலே பலப்பட்டு ஆண்டவரே, அதை இன்னும் அந்நியோன்யமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் உதவி செய்வீராக. நீர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகளப்பா. உம்மோடு தொடர்பிலே நாங்கள் எந்த நேரமும் இருக்க, நல்ல கனிகளை கொடுப்பவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு ஆசீர்வதிப்பீராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன்.